ஷாரோன் ராஜ் என்ற இளைஞரை காதலியே ஜூஸ் மற்றும் கஷாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த விவகாரத்தில் கேரள நீதிமன்றம் காதலி கிருஷ்மாவுக்கு மரண தண்டனை வழங்கியுள்ளது. கேரள மாநிலம் பாரசாலை பகுதியைச் சேர்ந்த ஷாரோன் என்பவர் கன்னியாகுமரியில் உள்ள கல்லூரியில் படித்தபோது மேல்பாலை பகுதியைச் சேர்ந்த கிருஷ்மா என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதியன்று காதலன் ஷாரோனை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்ற கிருஷ்மா குடிப்பதற்காக கஷாயம் கொடுத்துள்ளார். பின்னர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஷாரோன் 11 நாள் சிகிச்சைக்கு பின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஷாரோனின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதில் உடலில் அதிகமான நச்சுப் பொருட்கள் இருந்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காதலி கிருஷ்மாவை பிடித்து போலீசார் விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. கிருஷ்மாவிற்கு ராணுவ வீரர் ஒருவருடன் நிச்சயதார்த்தமான நிலையில் திருமணத்திற்கு ஷாரோன் இடையூறாக இருப்பதாலும் தன்னோடு பழகிய புகைப்படங்களை காட்டி திருமணத்தை நிறுத்தி விடுவானோ என்ற பயத்தில் காதலனுக்கு கஷாயத்தில் விஷம் கலந்து கொடுத்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் ஏற்கனவே கூல்ட்ரிங்க்ஸில் அதிகமான தூக்க மாத்திரைகளை கொடுத்து கொலை செய்ய முயன்றதும் தெரிய வந்தது. இந்த கொலை வழக்கு விசாரணை கேரளா திருவனந்தபுரம் நெய்யாற்றின் கரை விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று கிருஷ்மா, அவரின் தாய் சிந்து, தாய்மாமன் நிர்மல் ஆகிய 3 பேரையும் குற்றவாளி என அறிவித்தது. இந்நிலையில் கிருஷ்மாவின் தாய் வழக்கிலிருந்து விடுதலை செய்து கிருஷ்மாவிற்கு மரண தண்டனையும் தாய்மாமன் நிர்மலுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் வழங்கி நெய்யாற்றின் கரை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஷாரோனுக்கு ஆதரவாக வாதாடிய அரசு தரப்பு வழக்கறிஞர் குற்றவாளி கிருஷ்மா மனித குணத்தை மீறி அரக்க குணம் கொண்டு காதல் என்ற பெயரில் நம்ப வைத்து ஏமாற்றி இந்த கொலையை செய்துள்ளார். இதனால் ஒரு இளைஞன் கடுமையான துன்பங்களை அனுபவித்து இறந்துள்ளார். ஆகையால் அதிகபட்சமாக மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது.